என்னங்க இந்த ஒரு மனுஷன் வந்து கத்திட்டே இருந்தால் அவள் வந்து கத்துறா, அடமெண்ட்டாக இருக்கிறா, பஜாரி மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் இவளால் வந்து ஷோ கெட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் இவங்க அதே பர்சன் வந்து திருந்தி சரி நம்ம வந்து கொஞ்சம் பேஷன்ஸாக ஹேண்டில் பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற என்ன திறமை இருக்கோ அதை நம்ம காமிக்கலான்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் டாஸ்க்லேயாவது பெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒன்று ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் தப்பு. அப்போ எப்படி தான் இருக்கணும்? சிரிச்சாலும் தப்பு, சிரிக்கலனாலும் தப்புன்னா இது என்ன நீங்களே சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் திவ்யா அவங்களோட பதவியிலேருந்து விலகிட்டாங்க இல்லை விளக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் சேர்ந்து வந்து விக்ரமை வந்து மேனேஜராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பாரோட அசிஸ்டன்ட் மேனேஜர் பதவி வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ பாரு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த டாஸ்க்கு ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து பேஷண்ட்டாக தான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருவோட பொறுமையின் உச்சக்கட்டம்னு சொல்லலாம். யூஸ்வலாக பாருவை பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க எப்படி வந்து எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து இப்போது ரொம்ப டவுன் டு எர்த் போயிருக்காங்க. இந்த டாஸ்க் முழுசாக நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்தீங்கன்னா பாரு அவங்களோட ஐடியாஸ் வந்து நிறையா திவ்யா கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் திவ்யா 1% கூட ரெடியாக இல்லை கேட்குறதுக்காக. ஒரு பர்சன் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம அட்லீஸ்ட் அவங்கள வந்து அட்டென்ஷன் கொடுப்போம் இல்லையா? ஓகே நீங்கள் பேசுங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு. திவ்யாவோட ஆட்டிடியூட் எப்படி தெரியுமா இருந்தது? லைவில் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பாரு எந்த விஷயம் சொல்ல வந்தாலும் திவ்யா வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டைரெக்டாக உட்காந்து பேசும்போது கூட பாரோட ஃபேஸ் பார்க்காம வேறு எதையோ இடத்துல பார்த்துட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள் கேட்குது ஓகே அப்படி இல்லை. அதாவது பாரு சொல்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் வந்து எகென்ஸ்டாக தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்தால் இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். உடனே சொல்லுவாங்க பாரு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இந்த டாஸ்கில் பாரு எப்படி நடந்துக்கிறாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த டாஸ்கில் கத்தி சண்டை போட்டு அந்த மாதிரி நடந்தாங்களா? இல்லை இல்லையா? அப்புறம் எதுக்கு இவங்க இந்த மாதிரி ரியாக்ஷன்? மேனேஜ்மெண்ட்டை மாற்றணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஓட்டிங் நடந்தது. அந்த டைமில் இவங்களுக்கு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாருன்னா பிரஜின், அதுக்கப்புறம் சாந்திரா, ஆஃப்கோர்ஸ் வைல்ட் கார்டு தானே. ஸோ அதுக்கப்புறமேட்டு எஃப்ஜே, பிரவீன், நெக்ஸ்ட் யார் பண்ணாங்க? ரம்யா. ஸோ இவங்களாம் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க திவ்யாவுக்கு. மற்ற எல்லாருமே வந்து பாருவை வந்து மாற்ற வேண்டாம்னு சொல்லலை, பாரு ரெஸ்பான்சிபிள் தான். ஆனால் திவ்யா தான் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணாங்க, ரூடாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ரீசன் சொன்னாங்க. ஸோ ரீசனை வந்து ஒத்துக்க வேண்டியது தானே. அவங்க வந்து நிறைய பேர் எல்லோரும் சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நடத்துகிறீங்க, இது வந்து ஸ்கூலா, எதுக்கு இப்படி ஷவுட் பண்ணுறீங்க, காலையில் எழுந்த உடனே ஷவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட ஒப்பீனியன் சொல்கிறாங்க. மற்றவங்க சொல்கிற ஒப்பீனியனை வந்து மதிக்கணும். இது வந்து திவ்யா தான் நம்மக்கிட்ட சொன்னது. ஸோ திவ்யா வந்த உடனே வந்து டிசிப்ளின், டெக்கோரம் அண்ட் டிக்னிட்டி இதுதான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. எனக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, எனக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்குது, எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து திவ்யா தான் சொன்னாங்கப்பா. இந்த பிக் பாஸ் வீட்டில் யாருமே சொல்லலை. எது சொன்னாலும் வந்து பார்த்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு 28 நாளில் நான் பார்த்தேன், அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து திருப்பி அதே தான் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி இவங்க வந்து திருத்த வேண்டியதானே? பிக் பாஸ் வீட்டை வந்து என்ன பண்ணியிருக்கணும், எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து நிலை தடுமாறாமல் அப்படியே வந்து ரொம்ப காமாக சைலண்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியதானே. ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து பழைய கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ திவ்யாவோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரூடாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் கனி கூட சொல்லியிருக்காங்க. ஸோ நான் கெமியெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனிவே ஸோ இந்த மாதிரி இருக்குது திவ்யாவோட கேரக்டர் இப்போது. ஸோ இப்போ பாரு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே ஆப்போசிட் கேம் தான் இப்போ விளையாடிட்டுருக்காங்க. என்னாலேயும் வந்து பேஷன்ஸாக இருக்க முடியும், என்னாலேயும் வந்து டாஸ்க் நல்லா பண்ண முடியும், அது ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து பாரு வந்து இந்த வாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த வாரம் என்ன ஆகும் பாருவோட கேம் எனக்கு தெரியாது மக்களே. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பாரு ஆஸ் இஃப் நவ் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பாரு இப்படிலாம் வந்து பேசுவாங்களா அந்த மாதிரி இருந்தது ஹவுஸ்மேட்ஸ்க்கும் நம்மளுக்கும். எனிவே ஒருத்தவங்க நல்லது பண்ணால் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலாம் கூட பரவாயில்ல, ஏன் வந்து தப்பு சொல்லிகிட்டே இருக்கீங்க? பின்னாடி நின்று பேக் ஸ்டெப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ திவ்யா வந்து சொல்கிறாங்க இல்லையா, நானும் அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது, எனக்கு ஒரு விஷயம் தோணிடுச்சுன்னா அது நான் சொல்லிடுவேன், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு, நானும் மனசில் எடுத்துன்னு வச்சுட்டு நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ மேடம் என்ன பண்ணுறீங்க? சாந்திரா திவ்யா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஸோ என்ன சாந்திரா இன்னும் கத்த ஆரம்பிக்கல அவ்வளோதான், ஆனால் செம்ம பாய்ஸ். பிரமாணம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது நான் கத்துனனால தான் வந்து எல்லாருக்குமே பிரச்சனை. இப்போ நம்ம 3 பேரையும் வந்து ஒதுக்கிட்டு அவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்க, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவங்க எல்லாருமே இப்போ ஒன்றாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சாந்திரா ஆமாம் இப்போ வந்து எல்லாரும் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் அப்படிதான் இருக்குது. வைல்டு கார்டான நீங்கள் தானேங்க சொன்னீங்க, ஏன் வந்து சண்டை போடுறீங்க, பீஸ்ஃபுல்லாக விளையாடுங்க. ஸோ இப்போ வந்து வீடு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, இது வந்து உங்களுக்கு பொறுக்கலையா?
நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ வீடு வந்து பரவாயில்ல, கொஞ்சம் நார்மலாக ஆயிடுச்சு. நீங்கள் பெருமைப்படணும் இதுக்கு. ஆமாம் பரவாயில்லையே இவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்து ப்ளைம் பண்ணுறது ரொம்ப தப்புங்க. ஸோ அடுத்த கான்வர்சேஷன் என்னென்னா, இப்போது இவங்க இவ்வளோ சின்சியராக பண்ணுறாங்கன்னா அப்போ என்னை மாற்றுறதுக்கு தானே வந்து ட்ரை பண்ணாங்க. அதுக்கு வந்து சாயந்தரம் எடுத்து கொடுக்குறாங்க. ஆமாம் எல்லா பிளேமும் வந்து உன் மேலே வந்து வேணும் இல்லையா? அதுக்காக தான் வந்து பாரு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா பாரு இப்போ வந்து செம்ம சூப்பராக வந்து அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க. இந்த டாஸ்க்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பாரு ட்ரை பண்ணாங்க. திவ்யா கூட வந்து நம்ம என்ன மாதிரி பிளான் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய தடவை அவங்க கிட்ட போய் நின்னாங்க. திவ்யா தான் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. அது மட்டும் இல்லை, திவ்யாவை சப்போர்ட் பண்ணுற எம்ப்ளாயிஸும் வந்து பாரு பேச்சும் கேட்கல. ஸோ அப்புறம் அவங்க எப்படி வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. அதனால வந்து பாரு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கிச்சன், வெசல் வாஷிங், ஃப்ளோர் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக வேலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடி வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. பாரு வந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு வேலை பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களா இவங்க? அப்போ இதுக்கு முன்னாடியே வந்து ஒர்க் பண்ண வேண்டியதானேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து இந்த திவ்யா சாயந்தராலாம் வந்து குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்மோக்கிங் ரூமில் போவாங்க, அப்படியே அவங்களோட டென்ஷனை வந்து ஊதி தீப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க. இதுதான் வந்து திவ்யா இப்போ பண்ணிகிட்ருக்காங்க.